ஹலோ நண்பர்களே, நான் உங்க பெட்டி கடை பேசுறேன். எனக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். காலையில இருந்து நம்மள ரொம்ப கடுப்பேத்திட்டாங்க, ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதனால இருக்கிற கோவத்தெல்லாம் இந்த பணியாரத்து மேல நம்ம காட்ட போறோம். வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு வெட்டா வெட்டு வெட்டு சாப்பாடு எது வேணா நீங்க நினைச்சீங்க. இன்னைக்கு கண்டிப்பா அடிச்சு நொறுக்க போறோம். அதுதான் இப்ப நடக்க போகுது. பிரதாப், எங்கடா வாங்கின கேட்டீங்கன்னா, இதோ இதான் பணியாரம். எல்லாம் பாருங்க. சாப்பிட்றதோட கஷ்டமானது இந்த பொட்டலத்தை பிரிக்கிறது தான். சரியா? என்ன மியூசிக் தான் வருது? எல்லாமே வரும். பணியாரம் அடுத்து என்ன மக்களே? பணியாரத்துல என்ன இருக்குன்னு பாக்காதீங்க. பணியாரத்துல என்ன இருக்கும் அதான் இருக்கும். ஆனா ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு, அதை நான் வீடியோ கடைசியில சொல்றேன் உங்களுக்கு. சரியா? வெயிட் பண்ணுங்க. இந்த காம்பினேஷன் உலகத்திலே எங்கேயுமே கிடைக்காது, நம்ம பெட்டி கடையில மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து இங்க பாருங்க, அப்பப்ப விக்கிக்கும். வாய் எடுத்து வச்சாலே நமக்கு விளங்காத வரைக்கும். சரியா? இதுதான் இன்னைக்கு நமக்கான காம்பினேஷன். எப்பயுமே ஃபுல் பாயில் தான் ரெண்டா வாங்குறது. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும்ட்டு நம்ம பையன் அதான் பினிஷிங் டச்சான கலக்கியும் சேர்த்து வாங்கியாச்சு. எப்படி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புறேன், நான் நம்புறேன். பட் ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த காம்பினேஷனுக்கான காரணத்தையும் நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். போட்டிலாம் கிடையாது, நம்ம தான் சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோனால அப்படிதான் இருக்கு. ஆஹா, பணியாரத்தை சூடா சாப்பிடணும். சூடா சாப்பிட்றப்பதான் நம்ம பணியாரத்தோட எஃபெக்ட் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, வெங்காயம் எல்லாமே போட்டு கரெக்டா மிக்ஸ் பண்ணி கரெக்டான மாவுல ஊத்திருக்காங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அடுத்து கார சட்னி, ஸ்பெஷல் கார சட்னி. இதுல ஒரு டிப்பு. அருமையா இருக்கு. அடுத்து சாம்பார்ல மட்டும் ஒண்ணு எடுத்துப்போம். சாம்பார் எங்க சாம்பார்? வியாபாரம் லேட் ஆகும். அடுத்து சாம்பார முழுசா அடிச்சு பணியாரத்தை அப்படியே ஊற வச்சிடணும். ஊர்னாதான் பாக்குற உங்களுக்கு டெம்ட் ஆகும். இங்க கேமராமேன் என்ன பண்றாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அதை பார்க்க முடியாது. நீங்க விளங்காத பெட்டி கடையதான் பார்க்க முடியும். என்ன அருமை, என்ன அருமை. அப்படி ஒரு பணியாரத்தை யாருமே சாப்பிட்டுக்க முடியாது. இடையில வியாபாரம் கூட வந்துச்சு, நம்ம பார்க்கல. சாப்பிட்றப்ப சாப்பாட்டை பார்ப்போம், அப்புறமா வியாபாரத்தை பார்ப்போம். நீ இந்த ஓரமாவே இருக்க, நீயும் வா உள்ள போ. அதாவது வஞ்சர மீன் ஃப்ரை மாதிரி இருக்கு நமக்கு இன்னைக்கு ஃபுல் பாயில். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா அதான் உண்மை. சட்னி பத்தல, திரும்ப ஊத்திக்குவோம்.
கார சட்னியும் ஊத்திக்குவோம். குழச்சி அடிச்சோம்னா கீழையும் சிந்தும் வேட்டிலையும் சிந்தும், மீதியும் நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் காமெடியாடா? காமெடி கிடையாது, அவ்வளவு அருமையா இருக்கு. இப்போதைக்கு வியாபாரம் கிடையாது, தம்பி பாவம் வேடிக்கை பாக்குறாரு. அடுத்து புல்பாயிலோட தம்பி. புல்பாயிலோட தம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா கலக்கி. சரியா? அதாவது லூஸ் கலக்கி சூப்பரா போட்டிருக்காங்க, பெப்பர் கலக்கி அருமையா இருக்கு பாருங்க. இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டெம்ட் ஆகும். நண்பர்களே, அருமையான சாப்பாடு. கண்டிப்பா நீங்க கடையில வாங்கினாலும் சரி, வீட்டுல செஞ்சீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். சாப்பிட்டு பாருங்க, இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா கடைசியில வீடியோல ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களேன்னு கேக்குறது எனக்கு புரியுது. காலையில 5 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் காலையில இந்த பணியாரத்தையே காட்டி 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 நமக்கு டெம்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு பணியாரம் சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் பெட்டிக்கடை. ஓகே, பாய்.